வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நான் மகாலய அமாவாசை அன்னைக்கு செய்திருந்த சமையல் தான் வீடியோவாக எடுத்திருந்தேங்க. சூடான சாதம் வடிச்சிருந்தேங்க. கூடவே பரங்கிக்காய் சாம்பார், பருப்பு ரசம், புடலங்காய் கூட்டு, வாழைக்காய் பொரியல், உளுந்து வடை, அப்பளமும் பொரிச்சிருந்தேன். அரிசி தேங்காய் பால் பாயசம் இதில் தாங்க செஞ்சுருந்தேன். வாங்க இப்போ இந்த டேஸ்டான ரெசிபீஸில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் தயிரும் எடுத்து வச்சுருந்தேன். முதல்ல பாயசத்துக்கு நான் ஒரு அரை டம்ளர் பச்சரிசி நம்ம ஒரு கிணத்துல போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு பொரியலுக்கு எல்லா காய்கறியெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பரங்கிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். வாழைக்காயும் தண்ணியில் அரிஞ்சு ஊற வச்சுட்டேங்க. புடலங்காய், தக்காளியும் அரிஞ்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ புடலங்காய் கறி செய்கிறதுக்கு, புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் இந்த அரிஞ்ச புடலங்காய் போட்டுட்டு கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிச்சு, உப்பு ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அடுப்பில் வச்சுச்சு வெயிட் போட்டு 2 சவுண்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த வாழைக்காயெல்லாம் வேக வச்சிட்டேன். கூடவே மஞ்சத்தூள், உப்பு இதையும் போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும். சாம்பாருக்கும் மற்ற பொருட்களுக்கும் நம்ம பருப்பும் வேக வச்சுக்கலாம். புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சிட்டேங்க. சாம்பாருக்கும் ரசத்துக்கும் புளி தனித்தனியாக கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சுங்க. இது எடுத்து இறக்கி ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயை கழுவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து போட்டுடலாங்க. கூடவே கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வாழைக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காயும் இது மேலே அப்படியே திருவி போட்டுட்டேங்க. நல்லா டேஸ்டான வாழைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம். இதே நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது அரிசி நம்ம சாதத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஊற வச்சுருந்த அரிசி இதில் போட்டுட்டேங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்து நல்லா சாதம் நல்லா வெந்ததும் வடிச்சுக்கலாம். நான் குக்கரில் வடிக்கிறது இல்லைங்க, எப்போவுமே வடித்து தாங்க பழக்கம். நல்லா வெந்ததும் வடிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2-3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. சாம்பாருக்கு முதலே நான் தாளிச்சிட்டு காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக வெந்தயம், கடுகு இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு பரங்கிக்காய் கட் பண்ண பெரிய பெரிய துண்டாக கட் பண்ண பரங்கிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கேப்சிகமும் இருந்தது. இதில் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இந்த கூட்டுக்கு காய் நல்லா வெந்துருச்சு. சாம்பாரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் புளி தண்ணி, மிளகாய் தூள் போட்டுட்டேங்க. இது நல்லா கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். வேக வச்சுருந்த பருப்பு நான் கூட்டுக்கு சாம்பாருக்கெலாம் எடுத்து வச்சிட்டேங்க. அது இதில் ஒரு 1.5 கரண்டி அளவு ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இதில் தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு இந்த கூட்டு நம்ம புடலங்காய் வேக வச்சுருந்தால தண்ணியோடு இதில் போட்டுட்டு கொஞ்சமாக பருப்பு வேக வச்சுருந்த பருப்பும் கொஞ்சமாக இதில் போட்டுட்டு கலந்து ஒரு கொதி வரட்டுங்க, மூடி வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய்
பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேங்க. அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு இந்த கூட்டு மேலே அப்படியே ஊற்றிடலாம். இது ஒரு கொதி வந்ததும் தாளிச்சிக்கலாங்க. கடாயில்னா கரண்டி அடுப்பில் வச்சுட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். கூட்டு மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. நீங்களும் ஒரு முறை புடலங்காய் கூட்டு இப்படி செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இறக்கி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மேலே கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கிடலாம். ரசத்துக்கு நான் புளி கரைசலோட கொஞ்சம் தக்காளி கரைச்சி ஊற்றிட்டேங்க. மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். தூள் பண்ண ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய் போட்டுட்டேங்க. கூடவே பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு இது மேலே போட்டுடலாங்க. கொத்தமல்லி தழைகள் இருந்ததுன்னா அது மேலே அப்படியே தூவிட்டு ஒரு கொதி வந்ததே இறக்கிடலாம். இப்போ பாயசத்துக்கு இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. அதில் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரை டம்ளர் தான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அரைச்சி இந்த விழுதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. ஏற்கனவே என்னோடய சேனலில் நிறைய பாயசம் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேங்க. அதில் இந்த பாயசமும் அரிசி பாயசமும் நான் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இதில் ஒரு கப் அளவு பொடித்த வெல்லம் கரைச்சிட்டு போட்டுட்டு இது நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிடலாம். இந்த அரிசிலாம் நல்லா வேகணுங்க. நல்லா வெந்த பிறகு தான் இந்த வெல்லம்லாம் இதில் போடணும். இப்போ கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டேன். இது ஒரு கொதி வந்ததும் இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக போட்டுட்டேங்க. இதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பும் வறுத்து மேலே அப்படியே ஊற்றிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் அதையும் போட்டுட்டு கலந்துச்சு இறக்கிடலாங்க. நல்லா டேஸ்டான அரிசி பாயசம் தயாராகிடுச்சுங்க. மகாலய அமாவாசை அன்னைக்கு அரிசி தேங்காய் பாயசம் தான் செய்திருந்தேன். இப்போ 1 மணி நேரம் முன்னாடியே ஒரு டம்ளர் அளவு முழு உளுத்தம்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. தண்ணியை வடிய விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி கிரைண்டரில் அரைச்சி வழித்து எடுத்து வச்சுட்டேன். உப்பு நான் கலந்துட்டேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க. கொஞ்சம் மொறுன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவை ஆட் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, மிளகுத்தூள், பச்சை மிளகாய் எல்லாமே இதில் போட்டுக்கலாங்க. மகாலய அமாவாசை கொஞ்சம் பெருங்காயமும் இதில் சேர்த்துட்டேன். மகாலய அமாவாசைன்றதால நான் எதுலேயுமே வெங்காயம், பூண்டு எதுவுமே ஆட் பண்ணலை. கலந்துட்டு தட்டிட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு தண்ணி தொட்டுட்டு நம்ம இதில் காஞ்சிட்ருக்க எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். செவந்ததும் நம்ம திருப்பிடலாங்க. 2 பக்கம் நல்லா செவந்ததும் வடியை விட்டுட்டு எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். இல்லை டேஸ்டான உளுந்து வடையும் தயாராகிடுச்சுங்க. மகாலய அமாவாசைக்கு சூப்பர் டேஸ்டான சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாயசம், அப்பளமும் செய்திருந்தேங்க. அப்பளமும் பொரிச்சிருந்தேன். பரங்கிக்காய் சாம்பார், ரசம், வடித்த சாதம், வடை, புடலங்காய் கூட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.